இங்க எதுக்கு நிக்கிற? நீ மேல போய் அவனை காப்பாத்து. ஷனு, நீ போய் முதல்ல ஏதாவது பெட்ஷீட் எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. சிண்டு, யாராவது காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏய், கைய நடுவுல விட்டுறாதீங்க, கெட்டியா பிடிச்சுக்குங்க. சிண்டு, யாராவது காப்பாத்துங்க. அக்கா இன்னாங்க. புடிங்க. ஏய், இது நல்லா விரிச்சு பிடிங்க. டைட்டா புடிங்க. யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சிண்டு, இந்த கைத்தை பிடிச்சுக்க. என்னோட சிண்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அண்ணி கைய கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன், முயற்சி பண்ணுங்க. சிண்டு கைய கொடு. கொஞ்சம் இந்த பக்கம் போடுங்க. இந்த கயிறு போடு சிண்டு. சிண்டு, நீ பயப்படாத. தைரியமா இரு. ஒண்ணும் இல்ல, பயப்படாம இரு. ஒண்ணும் இல்ல. இறக்குங்க. மேல தூக்குங்க. பாத்து, மெதுவா. உனக்கு ஒண்ணு ஆகாது, போ. என்னோட சிண்டு, என்னோட குழந்தை. கைய கொடுங்க நீ. நான் பிடிச்சுக்கிறேன், நீ கொடுங்க. கயிறு போடுங்க. அண்ணி இது பிடிங்க. போடுங்க. இழுங்க. கெட்டியா பிடிங்க நீ. பாத்து பாத்து. வாங்க நீ. கை கொடுங்க, கை கொடுங்க. பாத்து வாங்க அண்ணி. அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. உங்க மருமக மேல இருந்து எப்படி விழுந்தாங்க? அண்ணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீ எப்படி விழுந்த? ஃபோன் பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு போனேன். அப்போ கவனிக்காம என் கால் வழுக்கிடுச்சு. எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் ஏதாவது பதில் சொல்வேன். இப்ப யார் எனக்கு உண்மையை சொல்ல போறீங்க? சௌமியா மாடியில இருந்து எப்படி விழுந்தா? அட, அவதான் கால் வழுக்கி விழுந்துட்டுன்னு சொல்றாள்ல. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தக்கா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீ எதுக்காக இப்படி பதற? நீ என்ன சொல்ல போற? நான் உன்கிட்டயா கேள்வி கேட்டேன்? நீ எதுக்காக இப்படி பயப்படுற? இல்ல, அது வந்து உண்மை என்னன்னு நீ சொல்லு சௌமியா. அதுக்கப்புறம் பாரு நான் உங்களுக்கு அவங்களுடைய தகுதிய எப்படி ஞாபகப்படுத்துறேன்னு. நான் உண்மையதான் சொல்றேன். நானே தான் தவறி விழுந்தேன். நீ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, வழக்கம் போல உண்மை என்னன்னு எனக்கு தெரியதான் போகுது. அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். போய் படுத்து தூங்கு.
இருக்கேல்ல சிண்டு. இத பாரு சிண்டு, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஆனா இந்த மாதிரி உதவி செய்யற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய பையன் கிடையாது. அத புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட ரூமுக்கு போ. அட கடவுளே, எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன்னு. ஆனா உண்மையிலே அந்த அம்மன் தாய் தான் என்ன காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருவேளை உண்மை பிரீத்திக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். ஷானு, அப்படின்னு நீயா? ஷானு, உனக்குள்ள கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா? பாவம், அவளோட நகையெல்லாம் வித்து நம்மளை காப்பாத்திருக்கா. அவளை போய் நீ இல்ல ஷானு, நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, எது சரி எது தப்புன்னு எனக்கு சொல்லி தராதீங்க. இது ஒண்ணும் தப்பு இல்ல, சரியாதான் நடந்திருக்கு. அப்புறம் நான் இதை ஒண்ணும் தனியா பண்ணல, நானும் ராவியும் சேர்ந்துதான் பண்ணோம். வேற என்ன செய்ய சொல்றீங்க? அந்த திருநங்கைய முதலாளியாக்கி நான் அவளுக்கு அடிமையாகணுமா? இல்ல, இந்த ஜென்மத்துல அது நடக்கவே நடக்காது வீரன். இங்க பாருங்க, இந்த தடவை வேணா அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். அவ கதையை முடிக்கிற வரைக்கும் நான் நிச்சயமா இதுல இருந்து ஓய போறதே இல்ல. ஆனா ஷானு, எனக்கு தெரியுங்க, நீங்களும் ராவி அக்காவும் தான் என்ன தள்ளி விட்டீங்க. அத்தை எனக்கு இந்த வீட்டோட சாவி கொத்து கொடுத்தாங்க, பொறுப்புகளை ஒப்படைச்சாங்க. ஆனா அதுக்காக நான் இந்த வீட்டுக்கே முதலாளி ஆயிட்டேன்ற நினைப்பெல்லாம் எனக்குள்ள இல்லை. இல்லைன்னா வீட்டுல இன்னொருத்தரோட இடத்த பிடிக்க முயற்சி பண்ணவும் இல்லை. நீங்க என்னை எப்படி வச்சிருக்கீங்களோ நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். ஏற்கனவே என் வாழ்க்கையில நிறைய குறை இருக்கு. அப்புறம் என்னோட வாழ்க்கைய சரி பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்குங்க. நான் எப்படி இன்னொருத்தருக்கு பிரச்சனையா இருக்க முடியும்? இங்க பாருங்க அத்தை, நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் என்ன வாழ விடுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுல இன்னொருத்தரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். அருணோட வாழ்க்கையை தான் சொல்றேன். அப்புறம் அப்போ எல்லாமே கெட்டு போயிடும். சிண்டு, என்ன பண்ற நீ? இதெல்லாம் என்னது சிண்டு? நான் கோவமா இருக்கேன், ரொம்ப கோவமா இருக்கேன். இப்படியா இந்த பொருட்கள் எல்லாம் உடைச்சா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? இப்படி எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? உன் மேல இருக்க கோவத்தை யார் மேல நான் காட்டுவேன்? முதல்ல விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்றியா? அத்தை ஒண்ணு தானா கீழே விழல, நீங்க தான் தள்ளி விட்டீங்க. நீ என்கிட்ட என்ன உளறிட்டு இருக்க? அப்புறம் இதெல்லாம் உன்கிட்ட யார் சொல்லி கொடுத்தது? என் மேல சத்தியம் பண்ணுங்க, நான் சொன்னது எல்லாம் உண்மைதானே? மம்மி, அத்தை என்ன உங்களை அப்பாவை எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாங்க. ஆனா நீங்க அவங்களை கொல்ல நினைச்சிருக்கீங்க. நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சௌமியாவை மறுபடியும் நம்ம வீட்டுல மருமகளா அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் பிரீத்தி. இந்த சௌமியா இருக்காளே, அவ மறுபடியும் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவான்னு தெரியும். தள்ளி விட்டதுக்கு அப்புறமாவும் பொழைச்சிட்டா. சுத்தமா நல்லால.